சரி. ஆனா கிறிஸ்து ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லுவார், நல்ல போதகரே. இவர் பதிலுக்கு சொல்லுவார், என்னை நல்லவன் என்று சொல்வானேன். இந்த மனுஷன்ல ஒருத்தனாகிலும் நல்லவன் இல்லை. அவர் நல்ல போதகர் என்று அறியப்பட்டார். He was a rabbi. ஒரு ரபி என்று அறியப்பட்டார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் தெய்வம் என்று அறியப்பட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில இன்னைக்கு தேடுறோம். மத்தேயு 22:42 ஒரு பிபிடி அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. மத்தேயு 22:42 கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை அங்கு சொல்லுகிற விதமாக அந்த வசனம் இருக்கு. யாராவது ஒருத்தர் வாசிங்க. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். யார்கிட்ட கேட்டாரு? பரிசேயர்கள்ட்ட இயேசு கிறிஸ்து கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? எப்படி? ஏய், தாவீதின் குமாரன்ற தாவீதே அவர் ஆண்டவர்னு சொல்லியிருக்கார். அதுக்கு கீழே வாசிச்சோம்னா, ஒருத்தர் ஆண்டவர்னு சொன்னவர் எப்படி அவருக்கு மகனாவார்? உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. அடுத்ததையும் வாசிங்க. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி? இப்படிதான் ஆரம்பிக்குது கான்வர்சேஷன். யார் யாரிடத்திலே பேசுகிறார்? பரிசேயர்களிடத்திலே கிறிஸ்து கேட்கிறார், இயேசு கேட்கிறார். கிறிஸ்து என்பவர் யார்? அவங்களுக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கு, அது தாவீதின் குமாரன். அவர்தான் இயேசுன்னு தெரியல. கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதுக்குதான் இப்ப கிறிஸ்து கேட்கிறாரு, தாவீதே அவரை ஆண்டவர்னு சொல்லி இருக்கிறார் முன்னாடி. அப்படின்னா அவர் எப்படி அவருக்கு குமாரனாக இருப்பார்? இப்ப கேள்வி எப்படி இருக்குன்னா, கிறிஸ்து எங்கே ஆரம்பித்தார்னு கண்டுபிடிக்கிறதுல இருக்கு. கிறிஸ்து எங்க ஆரம்பிக்கிறார்? அவர் பிறந்ததிலிருந்து ஆரம்பிக்கவில்லை, அவர் ஆதியிலிருந்து ஆரம்பிக்கிறார். அவர் ஆதியிலிருந்து ஆரம்பிக்கிறார். அவரே இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருப்பார். யோவான் 8:58. யோவான் 8:58. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதற்கான சரியான பதம் என்ன அப்படின்னா, எகோ எய்மி. எகோ எய்மி. இதை போன தடவையே நான் சொல்லியிருந்தேன். எகோ எய்மி, எகோ எய்மி. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அவர் பெரியவர், ரொம்ப பவர்ஃபுல்லான தேவன் அவர். நிறைய இடங்கள்ல நான் இருக்கிறேன்ற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். குறிப்பா அதெல்லாம் எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னா, யோவான்ல பயன்படுத்தப்படுது. யோவான்ல நான் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு யாத்திராகமத்துல மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுவார்ல, அதே பதத்தினுடைய கிரேக்க சொல்லுதான் எகோ எய்மி. இந்த எகோ எய்மி, நான் இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன். கிறிஸ்துவினுடைய தெய்வத்துவத்தை 7 இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். அது யோவான்ல பார்க்க முடியும். 7 இடங்கள்ல பார்க்க முடியும். முதல் ஸ்கிரீன்ல 7ஐயும் போட்டிருக்கேன். கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தம்பி ஹெல்ப் பண்ணுவாப்ல. ஓகேங்களா? முதல்ல அவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். ஜீவ அப்பமாக நான் இருக்கிறேன். அதான் அர்த்தம். ஜீவ அப்பமாக நான் இருக்கிறேன். ரெஃபரன்ஸ் அங்க இருக்கு. யோவான் 6:35. 5:6:35. ஜீவ அப்பமாக நான் இருக்கிறேன். ஜீவ அப்பம்.
அப்படின்னா என்ன, நீங்க உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு தோன்ற வசனத்தை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஜீவ அப்பம், எதுக்கு அப்படி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தணும்? ஜீவ அப்பம்னா என்ன? அவருடைய சரீரத்தை சொல்றதுக்காக ஜீவ அப்பம்னு சொல்றாரு. ரைட்டு. வேற? ஜீவ அப்பம் நானே, நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். சாப்பாடு வார்த்தை. வெரி குட். அதெல்லாம் பின்னாடி நான் வரேன். முதல்ல ஜீவ அப்பம் தான். ஜீவ அப்பம்னு அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அவராக வேண்டும், அவர் நீங்களாக வேண்டும். என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னா, சாப்பாடு தான் நீங்க அப்படின்னா ஒத்துக்குவீங்களா? சாப்பாடு தான் நீங்க அப்படின்னா ஒத்துக்குவீங்களா? ஜெயக்குமார் தான் சாப்பாடு தான்ப்பா ஜெயக்குமார் ஆயிடுச்சு, சாப்பாடு தான்ப்பா மார்த்தாள் ஆண்டி ஆயிடுச்சு. கேட்கும் போது சிரிப்பு வருதா? சிரிப்பு வருதா? சிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். குழந்தை பிறக்கும் போது எத்தனை கிலோ இருக்கு அதிகபட்சமா? ஒரு 3 கிலோ, 2.5 கிலோ, 2 கிலோ. 20 வயசுல எத்தனை கிலோவா இருக்கு? ஒரு 60 கிலோ, 70 கிலோ. நல்லா கொடுத்தோம்னா 90 கிலோ இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த 2.5 கிலோ பிள்ளை இப்ப 90 கிலோ ஆனதுக்கு யார் காரணம்? சாப்பாடு காரணம். அப்ப சாப்பாடு என்னவா இருக்கு? சாப்பாடு செல்களாக உருவாகி, செல்கள் மனிதனுடைய திசுக்களாக உருவாகி, அது நானாகவே மாறி போனது. நான் பிறக்கும் போது 3.5 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, ரொம்ப பெருசா போனா 5 கிலோ. ஆனா நான் சாப்பிடுகிற சாப்பாடு நானாக உருவாகிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சாப்பாடு தான் இப்ப நான். அதுதான் என்னுடைய ரத்தமாகி, சதவையாகி, ஊனாகி, எலும்பாகி வளர்ந்து 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 இப்ப நான் ஜெயக்குமார் நிக்கிறேனே, தென்மொழியக்கா நிக்கிறாங்களே, அதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா சாப்பாடிலிருந்து வந்தது. சாப்பாடு தான் நீங்கள். இப்ப நீங்க எதுல இருந்து வந்திருக்கீங்க? சாப்பாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. தட் இஸ் ட்ரூ. ஏதோ வித்தியாசமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்கள்னு சொல்லுகிற இந்த கை கால், இந்த உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் எங்க இருந்து வந்தது? சாப்பாடு. இப்ப நீங்க என்ன இதெல்லாம் சேர்ந்தது தானே? நீங்கெல்லாம் இதெல்லாம் சேர்ந்தது தானே? ஜீவ அப்பம் நானே. உங்கள் உடலில் இருக்கிற ஊனும் எலும்பும் சதையும் ரத்தமும் ஜீவனும் நானாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க தான் இப்ப சாப்பாடு. ஜீவ அப்பமா அவர் வர்றாரு. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ அப்பம் யாரு? கிறிஸ்து. இப்ப கிறிஸ்துவும் நீங்களும் எப்படி இருக்கிறீர்கள்? ஒன்றாய் இருக்கிறீர்கள். சாப்பாடையும் இப்ப மனுஷனையும் பிரிச்சிட முடியுமா? என் உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம் சாப்பாடால் ஆனது. இப்ப சாப்பாடையும் என்னல இருக்கிறதையும் பிரிச்சிட முடியுமா? முடியாது. அது போல கிறிஸ்துவையும் என்னையும் பிரிக்க முடியாது. நானும் அவரும் ஒன்றாய் இருக்கும்படி அவர் சொன்னார். ஜீவ அப்பம் நானே. எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. நமக்கு அது தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜீவப்பம்னா சாப்பாட்டுக்கு பதிலாக அவர் வார்த்தையை சொல்றாரு. அவர் வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போது அவர் என்னை பிழைப்பூட்டுகிறார், அதுவும் ஒரு அர்த்தம். ஆனா அவர் சொல்ல விரும்புகிறது என்ன? நீங்களே நான், உங்களுக்குள்ளே நான். உங்களுக்குள்ள இருந்து என்னை அப்படி பிரிச்சிட முடியாது. 2.5 கிலோவா வந்தையில, இன்னைக்கு 50 கிலோ 80 கிலோவா இருக்கையில எங்க இருந்து வந்த? நீ சாப்பிட்ற சாப்பாடுன்னு நினைக்காத. உனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவாகிய ஜீவாப்பமாகிய நான் உன்னை இம்மட்டுமாய் நிறுத்தி இருக்கிறேன். இம்மட்டுமாய். இந்த சாப்பாடு சாப்பிட்றவன் செத்து போயிடலாம், ஆனா அந்த சாப்பாடை சாப்பிட்றவனுக்கு மரணமே இல்லை. மரணமே இல்லை. அதனாலதான் அந்த சாப்பாட்டுக்கு பேரு ஜீவ அப்பம். உயிருள்ள சாப்பாடு, என்னை உயிரோடே வைத்திருக்கும் சாப்பாடு. வெறுமனே என்னை வளர்க்க மட்டும் செய்யாது, என்னை கடைசி வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கும். ரெண்டாவது இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார். நம்ம அவரை பார்க்கிறோம். நம்மளும் போனோம்னா நம்மளும் வெளிச்சமாயிரும். உண்மைதான். அதற்கு முந்தைய பிந்தைய வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற வசனங்களை வாசிச்சோன்னா 12 வாசிச்சோன்னா என்ன சொல்லுவோம்னா, வெளிச்சத்தை நோக்கி நீங்க போவீங்கல்ல அப்படின்னா உங்கள் பாதை பிசகுவதில்லை. அடுத்த வசனத்தை போடுங்கப்பா. 13 8:13.
அப்பொழுது பரிசே இல்ல 12 போடுங்க. மறுபடியும் இயேசு ஓகே, ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இதுக்கு முன்னாடி வசனத்தையும் போடுங்க. ஓகே, இதே போட்டுங்க, 12 போட்டுங்க. 12 அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்றுகிறவன், நான் வெளிச்சமா இருக்கேன்ல, வெளிச்சத்தை பார்த்து எவன் நடந்து போய்கிட்டே இருக்கானோ அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உன்னை பார்த்துக்கிட்டே நடக்கணும். அதோ தூரமா வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை நோக்கி நான் போறேன். என் வெளிச்சத்தை நான் பின்தொடர்ந்து கொண்டே போகிறேன். அப்படின்னா எனக்கு முன்பாக நான் ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கு ஒன்று இருக்கு. அந்த ஒன்று யாருன்னா கிறிஸ்து. நான் யாரை போல நடக்க வேண்டும்? கிறிஸ்துவை போல நடக்க வேண்டும். நான் வெளிச்சத்தை பார்த்து வெளிச்சம் அப்படின்னு சந்தோஷப்படுகிறதற்கு அந்த வெளிச்சம் கொடுக்கப்படவில்லை. நான் நடப்பதற்கான பாதையை இந்த வெளிச்சம் காட்டும். அப்படின்னா எனக்கு முன்பாக முன்மாதிரியாக எல்லா வகையிலேயும் நிற்கக்கூடிய கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறத இங்க வேதம் சொல்ல. நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். நான் இருக்கிறேன், எகோ எய்மி, நான் இருக்கிறேன், அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 10:7 நான் ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன். யோவான் 10:7 நான் ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன். என்ன அர்த்தம்? வாசல் அப்படின்னா ஆடுகள் வரும். இந்த ஆடுகளுக்கு வாசல், ஒரு மந்தை இருக்கு, மந்தைக்குள்ள போறதுக்கான வாசல் 2-3 பிரிச்சிருப்பாங்க. 2-3 பிரிச்சிருப்பாங்க. குட்டிகள் போறதுக்கு ஒரு வாசல், ஆணாடுகள் போறதுக்கு ஒரு வாசல், பெண்ணாடுகள் போறதுக்கு ஒரு வாசல்னு அவங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க. வாசல்களை அவர் நியமிக்கிறார். என்ன அர்த்தத்தில் இது எழுதப்படுகிறது அப்படின்னா, எனக்கென்று ஒரு இடத்தை அவர் வைத்திருக்கிறார். நான் போறதுக்கு இது வழி, நான் போறதுக்கு இது வழி, இவங்க போறதுக்கு இது வழி, எனக்கென்று ஒரு தனி இடத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆடுகளுக்கு அவர் வாசல். மந்தையில் போய் அடையணும், நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னா கிறிஸ்துவின் மடியில தான் ரெஸ்ட் எடுக்க முடியும், வேற எங்கேயும் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதான் அர்த்தம். ஆடுகளுக்கு வாசல். மந்தைக்கு உள்ள போறதுக்கு தானே வாசல் வேணும், மந்தைக்கு உள்ள போக தானே வாசல் வேணும். என் கிறிஸ்துவின் மடியிலே நான் சாய்ந்து கொள்வதற்கு அவர் ஒரு வாசலை திறந்து தருகிறார். நிறைய நேரங்களில் நம்ம ஆறுதல் இல்லாமல் இருக்கோம். கர்த்தர் சொல்லுகிறார், நானே இந்த ஆட்டுக்கு வாசலாக இருக்கிறேன், வா எனக்குள்ள வா, உனக்கு இணைப்பாறுதலை தருகிறேன். எனக்குள்ளே வா, நான் உனக்கு இணைப்பாறுதலை தருகிறேன். அடுத்தது நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் தருகிறான். அதுலயே இருக்கும், அந்த வசனத்திலே இருக்கும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் தருகிறார். உன்னை நான் மன்னித்திருக்கிறேன், உனக்கு நான் கிரயம் கொடுத்திருக்கிறேன், உனக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். உனக்காக நான் கிரயம் கொடுத்திருக்கிறேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், உனக்காக நான் நிற்கிறேன். யார் சொல்லுவாங்க நமக்கு உனக்காக நான் நிற்கிறேன்னு? குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு பிடிக்காத டிசிஷன் ஒன்று நம்ம எடுத்துட்டோம்னா வாய்ப்பு கிடைக்கிற நேரம்லாம் சொல்லி காட்டுவாங்க, இது நீ எடுத்த முடிவு தானே, அனுபவி. ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. இல்லை நீங்க எடுத்த முடிவு தானே, நீ முடிவு செஞ்சு என்ன வாச்சிருக்கு. கர்த்தர் ஒரு நாளும் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. நம்ம கூட நின்றுட்டு நான் உனக்காக நிற்கிறேன், நான் உனக்காக நிற்கிறேன், உனக்காக நான் கிரயம் செலுத்தி இருக்கிறேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், நான் உன்னை மன்னித்திருக்கிறேன்னு என்னை அன்பு செய்கிற கர்த்தர், என்னை அன்பு செய்கிற கர்த்தர். 11:25 சொல்லுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என் எதிர்கால நம்பிக்கை அவர்தான், என் எதிர்கால நம்பிக்கை அவர்தான். இம்மைக்கு ஜீவன் கொடுக்கிறார், எதிர்காலத்துக்கும் எனக்கு ஜீவன் கொடுக்கிறார். என் எதிர்கால நம்பிக்கை அவர்தான். உயிர்த்தெழுதலாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் இருக்கிறேன். 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆல்ரெடி வழி சொன்னாரு, ஜீவனும் சொல்லிட்டாரு. இங்க நம்ம எடுத்துக்கிறது சத்தியத்தை எடுத்துக்கலாம். நானே சத்தியமா இருக்கிறேன். ஏன் சத்தியம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை பேசுகிறவராய் அவர் இருக்கிறார்.
எங்கெல்லாம் கட்டுகள் இருக்கோ, எங்கெல்லாம் நெருக்கங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் இறுக்கங்கள் இருக்கோ, எல்லா இடங்களிலும் இருந்தும் நம்மை விடுவிக்கிற கர்த்தராக அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதனாலதான் அங்கு நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றார். 7வது, நானே மெய்யான திராட்சை செடி. நானே மெய்யான திராட்சை செடி, என்னிலே நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை தருவான். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல உனக்கு கனி தரும் வாழ்க்கையை நான் தருவேன். உன் சந்ததியில மலடு இருக்காது, உன் வாழ்க்கையில கனி இல்லாத வாழ்க்கையா அது இருக்காது. நான் கனிகளை தருவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை அழைத்து என்னோடு இணைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஆசீர்வாதத்தின் திரட்சியை அவரோடு இணைந்திருக்கும் போது அவர் நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நான் இருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவினுடைய தெய்வத்துவத்தை 7 இடங்கள்ல கிறிஸ்துவே சொல்லி கேட்க முடிகிறது. இந்த 7 வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை கூட சீஷர்கள் எழுதினதில்லை, கிறிஸ்துவே சொன்னது. எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவே சொன்னது. நானே ஜீவ அப்பம், நானே உலகத்திற்கு வெளிச்சம், நானே ஆடுகளுக்கு வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி. எல்லா இடத்திலையும் கிறிஸ்துவே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அவருக்கு அவரே சாட்சி கொடுக்கிறார். சரி, பழைய ஏற்பாட்டில் அவருக்கு சில பெயர்கள் இருக்கு. குறிப்பா ஏசாயா 9 அவருக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி ஏசாயா 6க்கு போயிருவோம். 7க்கு ஏசாயா 7 14வது வசனம் சொல்லுது, அவர் இம்மானுவேல். மரியாள் என்கிற கர்ப்பவதி ஒரு கன்னிகையாயிருந்து ஒரு குமாரனை பெறுவார், கர்த்தர் அவர் வழியாய் வருவார் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கோம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு இருக்கும். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்ப நம்ம சொன்னதுல எல்லாம் இதேதான் மத்தேயுலையும் இருக்கு. தேவன் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். உண்மைதான். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவர் தான் புதிய ஏற்பாட்டிலேயும் சொல்லப்பட்டவர். ஏசாயா 9:6 அப்படியே ஒரு லிஸ்ட் வரிசையா ஒரு 4-5 பேர் வரும். அதுல முக்கியமா 2 பேரை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. கர்த்தத்துவம் அவர் தோளில் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. யாருக்கு சொல்லப்பட்டது? கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டது. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது அப்படின்னு ஏசாயா சொல்லுவார். ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க அதுக்கு கீழே வாசிச்சீங்கன்னா, ஐயோ அதமானேன்னு பொத்துன்னு விழுந்துருவார். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதுன்னு சொன்ன ஏசாயா ஐயோ அதமானேன்னு பொத்துன்னு விழுந்துருவாரு. ஏன் விழுகிறாரு அப்படின்னா, அங்க அவரே சொல்லியிருப்பாரு, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்த நிமிஷத்துல தன்னை அவர் உணர்கிறார். யாரை பார்த்திருப்பார்? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப யாரை பார்த்திருப்பாரு? கிறிஸ்துவை பார்த்திருப்பார். காணக்கூடியவர் நம்முடைய கிறிஸ்து. பிதாவை நீங்க பார்க்க முடியாதுதான், ஆனால் உங்களால் ஒருத்தரை பார்க்க முடியும்னா அது கிறிஸ்துவாகத்தான் இருக்கும். கிறிஸ்துவை உங்களால் பார்க்க முடியும். காண முடிந்த தேவன், காண முடிந்த தேவன். என் கண்கள் அவரை காணும், என் கண்கள் அவரை காணும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கங்களேன். யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை முதல்ல யோர்தான் நதிக்கரையில் பார்க்குறாரு, ஞான ஸ்நானம் கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சது என்ன சொல்ற தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லுவார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்.
இதேதான் ஏசாயாவும் செஞ்சாரு. சிங்காசனத்தை பார்த்த மாத்திரத்துல தன்னை சுருக்கி கொண்டார். அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், இந்த ஜனங்களின் மடுவிலே நான் அசுத்தமாய் வாசம் பண்ணுகிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. இவ்வளவு அசுத்தம் உள்ளவன் இவ்வளவு மேன்மையை பார்க்கிறனே. கிறிஸ்துவ பார்த்துட்டாலே நமக்குள்ள இருக்க குறைகள் எல்லாம் பொடபொடன்னு வெளியில வந்துடும் வெளியே. ஏசாயாவுக்கும் அப்படித்தான், யோவான் ஸ்நானகனுக்கும் அப்படிதான். கிறிஸ்துவ பார்த்துட்டாலே அவர் பெருகிடுவாரு, நம்ம குறுகிடுவோம். அவர் பெருகவும் நான் குறுகவும் வேண்டும். இந்த 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 மனநிலைக்கு வாங்க. இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அவர் குறுகி நம்ம பெருகிட்டோம். எல்லா இடத்துலையும் ப்ரொஜெக்ஷன் நான் தான். சூப்பரா பேசுறாரு, சூப்பரா பாடுறாரு, சூப்பரா வொர்ஷிப் நடத்துறாரு. இங்க வர்றது யாரு? கிறிஸ்துவா மனுஷனா? தேவ மகிமை அளவில்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. இன்று தேவன் என்னோடு பேசினார் சொல்லுங்க. தேவனுடைய சத்தம் பொட்டில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு சொல்லுங்க. எந்த மனிதனையும் கொண்டு, எங்க கழுதையை கொண்டு அவரால் பேச முடியுங்க. மனுஷன் பேசினா ஸ்லாகிக்காதீங்க. மனுஷன்லாம் ஒரு டூல் அவருக்கு, அவ்வளவுதான். கழுதையை கொண்டு பேச முடியும்னா மனுஷனை கொண்டு பேசுறது பெரிய வித்தையா? கழுதையே பேசுதே. இதுல என்ன சொந்த சரக்க நான் எடுத்துட்டு போறது, என்னுடைய சொந்த பெருமையை எடுத்துட்டு போறது? இது கர்த்தர் கொடுத்தது, அவ்வளவுதான். கழுதை பேசுனதுக்கு காரணம் கர்த்தர்னா, நான் பேசுறதுக்கும் காரணம் கர்த்தர் தானே. மகிமை எங்கே போகிறது? நீங்க எல்லாம் மகிமையை எங்க கொடுக்குறீங்க? கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மனிதர் பெருகி கர்த்தர் குறுகி இருக்கிறாரா, இல்ல கர்த்தர் பெருகி மனிதர்கள் குறுகி இருக்கிறார்களா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். கர்த்தர் இந்த கேள்வியை ரொம்ப 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 சென்சிட்டிவா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறார். எல்லா காலை வேளையிலேயும் கர்த்தர் உங்கள் அருகாமையிலே வந்து எழுப்பி தட்டி ஜெபின்னு சொல்லும் போதெல்லாம் அவர் சொல்லுகிறார், மனிதன் பெருகி இருக்கிறானா, கர்த்தர் பெருகி இருக்கிறேனா? கர்த்தர் பெருகி இருந்தா நன்மை, அதை அவர் விரும்புகிறார். அந்த மேன்மையை அவர் விரும்புகிறார். கர்த்தர் பெருகி இருக்க வேண்டும். சரி, இதுக்கு ரிலேட்டடா வேற ஏதாவது வசனங்கள் இருக்கா அப்படின்னா எபிரேயர்ல இருக்கு. நான் அதை பின்னாடி சொல்றேன். இன்னொரு இடத்துல வேதம் அவரை தேவன் என்று சொல்லுகிறது. எப்படி சொல்லுதுன்னா, கொலோசையர் புத்தகம் 1வது அதிகாரம் 15-16 வசனங்கள் மட்டும். கொலோசையர் புத்தகம் 1வது அதிகாரம் 15-16 வசனங்கள் மட்டும் வாசிங்க ஒருத்தர். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும். அந்த வார்த்தையை நல்லா வாசிங்க. அதரிசனமான தேவன் அப்படின்னா பார்க்க முடியாத தேவன், இதுவரைக்கும் யாருக்கும் தரிசனமாகாத தேவன். அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். தேவனை ஒருவனும் பார்த்ததில்லை. ஆனா தேவனை பார்க்கணும்னா இயேசுவை பாரு. இயேசு அவருடைய சொரூபமாயிருக்கிறார். யாருடைய தற்சொரூபம்? தேவனுடைய தற்சொரூபம். யாருமே பார்த்தது இல்லைங்க தேவனை. தேவனை எப்படி பார்க்கணும்? பார்க்கணும்னா நம்ம யாரை தான் பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். அப்ப கிறிஸ்து யாருக்கு சமமா நிற்கிறார்? அந்த இடத்துல தேவன் பிதாவுக்கு சமமாக நிற்கிறார். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். அப்படியே டிட்டோ, குளோன் மாதிரி. குளோன் மாதிரி தான், குளோன் கிடையாது. நீங்க வாட்டுக்கு ஏதாவது யோசிச்சிடாதீங்க. இவரும் அவரும் பிரிக்க முடியாது, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். இவருடைய சொரூபம் அப்படியே இவருக்கு. பிதாவை பார்க்க வேண்டியவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். தற்சொரூபமாய் இருந்தார். தற்சொரூபம்னா இங்க என்ன அர்த்தம்னா, சமத்துவம், எல்லாத்துலயும் ஈக்குவல். பண்புல, குவாலிட்டியில, குவான்டிட்டியில, திறமையில, வேலையில, எல்லாத்துலயும் சமம். எல்லாத்துலயும் சமம், எல்லாத்துலயும் சமம். பிலிப்பியர் 2:6 சொல்லும். இந்த அந்த தன்மையை வாசிங்களேன். பிலிப்பியர் 2:6 அந்த தன்மையை அவர் கொள்ளையாடின பொருளை போல எண்ணவில்லை, தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதிருந்தவர். அவர் எப்படி இருக்கிறாரு? தேவனுடைய ரூபமா இருக்கிறாரு, தேவனுக்கு சமமா இருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் கூட அந்த பெருமையை அவர் பீத்திக்கிட்டதே இல்லை.
அதுதான் நம்ம எல்லாருக்கும் டவுட் வருது. கிறிஸ்து தேவனா, அவர் மனுஷனா தானே வந்தாரு, அவர் தெய்வமா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அவர் பிதாவுக்கு சமமானவர், பிதாவினுடைய ரூபத்தில் இருப்பவர், பிதா செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்ய கூடியவர். ஏன்னா அவர் தேவனாயிருக்கிறார். கொலோசையர் 1:15 வாசிச்சோம்ல, 16 வாசிங்களேன். 16 வாசிங்கன்னா இன்னும் அப்படியே சிலாகிச்சிருவோம். ஏனென்றால் அவருக்குள், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அவருக்கென்றும், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள், அவரை கொண்டும், அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எது? பூமி மட்டும் இல்ல, பூமியை, வானம் முழுமையும். பரலோகம்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த இடத்துல, வானம் முழுமையும், ஆல் ஹெவன்ஸ். ஹெவன்ஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் வானம் தான் மொழிபெயர்க்கிறாங்க, சில இடங்கள்ல பரலோகம் மொழிபெயர்க்கிறாங்க. எல்லா வானங்களும், சிருஷ்டிப்பின் எல்லா பகுதிகளும், காணப்படுகிறவை, உங்களால பார்க்க முடிஞ்சது, உங்களால பார்க்க முடியாத நட்சத்திரங்கள், கோள்கள், கிரகங்கள், சூரிய குடும்பங்கள் எல்லாத்தையும் அவர் அவருக்கென்றும் அவராலும் அவருக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டது. முதல்ல சொல்லப்பட்டது அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். இல்ல, மொத்த சிருஷ்டியும் அவரால் வந்தது, மொத்த சிருஷ்டியும் அவருக்குள் இருக்கிறது, மொத்த சிருஷ்டியும் அவருக்கென்று இருக்கிறது. படைச்சதும் அவர்தான், நிறுத்தினதும் அவர் மேலதான், அவருக்காக தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. கிறிஸ்து என்கிற ஒருவர், மூன்றாம் நபர், திருத்துவத்தின் இரண்டாம் நபர் இல்லாதிருந்தால் எந்த சிருஷ்டிப்பும் இல்லை. ஏன்னா இந்த மொத்த சிருஷ்டிகளுக்குமான ஆளுகை, அதனுடைய படைப்பு, அதனுடைய காரணகர்த்தா கிறிஸ்து மாத்திரமே. எல்லாமே அவருக்காக தான். உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டது. நீங்கள் வாழ வேண்டியது கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும். யோசிங்களேன், எல்லாமே அப்படிதான். இந்த மண், மலை, பூமி, ஆறு எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவால் படைக்கப்பட்டது, கிறிஸ்துவுக்கு என்று படைக்கப்பட்டது, கிறிஸ்துவுக்குள் படைக்கப்பட்டது. எவ்வளவு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கிறிஸ்துவுக்காக வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நோ, நம்ம படைக்கப்பட்டதோட காரணமே அவ்வளவுதான். நான் கிறிஸ்துவில் படைக்கப்பட்டேன், கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டேன், கிறிஸ்துவால் படைக்கப்பட்டேன். மூணையுமே நம்ம சொல்லணும். படைப்புல அவர் அப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிற்கிறார். இது அப்படியே எபிரேயர்ல டிட்டோவா பார்க்கலாம். இதை எழுதினது கொலசேயர், எழுதினது பவுல். எபிரேயர் எழுதினது யாருன்னு தெரியாதுல்ல, அப்படியே இதே வசனங்களை பாருங்க. எபிரேயர் 1:1, எபிரேயர் 1:1, 1, 1, 2, 3, 3 வசனங்களையும் வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமுலம் பற்றினார். ஒரு நிமிஷம் ஸ்பேஸ் விடுங்க. ஆதியாகமத்திலிருந்து இப்ப வரைக்கும் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் காண்கிற தேவன், கேட்கிற தேவன், சுகமளிக்கிற தேவன், அபிஷேகிக்கிற தேவன், இப்படி பங்கு பங்காக தேவனுடைய ஆட்டிடியூட தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லிக் கொண்டு வந்தவர் அப்படியே மொத்தமா நான் தான் தேவன் அப்படின்னு யார் மூலமா காட்டினார்னா குமாரன் மூலமாக நமக்கு காட்டினார். குமாரன் மூலமாக நமக்கு காட்டினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக, ஓனராக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். கிறிஸ்துவை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அடுத்த வார்த்தை வாசிங்களேன், 2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு, 3வது வசனம், சாரி,
இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், எவர்? பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய், தற்சொரூபம்னு வாசிச்சோம்ல அதே வார்த்தை, அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க. விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர். அவர் மேன்மை உள்ளவர். பார்த்துக்கோங்க, எல்லாம் அவராலே, அவருக்காக, அவருக்குள்ளே உண்டாக்கப்பட்டது. எல்லாரிலும் அவர் மேன்மையானவர், எல்லாரிலும் மேன்மையானவர். இங்கேயும் தற்சொரூபமாயிருந்தார். தற்சொரூபமை கிறிஸ்து, அப்படியே பிதாவை நமக்கு விளங்க பண்ணுகிற ஒரு படம் யாருன்னா கிறிஸ்து. கிறிஸ்து, நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் ஜீவ அப்பமா இருக்கிறார். உணவும் நானும் ஒன்னாயிட்டோம். அப்ப நானும் அவரும் ஒன்னாயிட்டோம். பிதாவை, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான்னு சொன்னார்ல. இப்ப அவரை என்னை காண்கிறவன் யாரை காணணும்? கிறிஸ்துவை காண வேண்டும். உங்களை காண்கிறவன் கிறிஸ்துவை காண வேண்டும், கிறிஸ்துவை காண்கிறவன் பிதாவை காண வேண்டும். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க, இன்டர் ரிலேட்டட் ஆயிடுச்சு. அப்படியே உள்ளுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். எனக்குள்ளே கிறிஸ்து, கிறிஸ்துவுக்குள்ளே பிதா. இப்ப நான் எனக்குள்ள திரியேக தேவர்களை உள்ளடக்கியவனாக இருக்கிறேன். திரியேக தேவனை உள்ளடக்கியவனாக இருக்கிறேன். எனக்குள்ள கிறிஸ்து வெளிப்படுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளே பிதா வெளிப்படுகிறார். எங்களை நடத்துகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள். நம்ம விளங்கிக் கொள்ள முடியுமான்னு தெரியாது, ஆனால் விளங்கிக் கொள்ள முயற்சிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இவர் மட்டுமே செய்யக்கூடியதுன்னு சில காரியங்கள் இருக்குங்க. இவர் மட்டுமே செய்யக்கூடியதுன்னு ஒன்று, பாவங்களை மன்னிப்பது. பிதா மட்டுமே செய்யக்கூடியது பாவங்களை மன்னிப்பது. கிறிஸ்து மட்டுமே செய்யக்கூடியதும் பாவங்களை மன்னிப்பது. இவர் மட்டும்தான் செய்ய முடியும். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்றாரு ஒரு முடக்குவாதனை பார்த்து. உடனே பக்கத்தில் இருக்க பரிசேயர்கள் சொல்லுவாங்க, நீ என்ன தேவனா பாவங்களை மன்னிக்க? இப்ப தேவன் பாவங்களை மன்னிக்க முடியும்னு பரிசேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம் பாவங்களை மன்னிக்க தகுதி பெற்ற ஒரே தெய்வம் கிறிஸ்து மட்டுமே. கிறிஸ்து மட்டுமே. நம்ம வளர வளர அந்த ரெக்கன்சிலேஷன் குறைஞ்சிருச்சு, பாவ மன்னிப்பு குறைஞ்சிருச்சு. போன தடவையும் நான் கேட்டேன் சண்டே, எத்தனை பேர் ஒரு மொனட்டானஸா ஒரு சடங்கு போல எல்லா நாளும் பாவ மன்னிப்பு கேட்பதை நான் பேசவில்லை, சரிங்களா? நான் செய்த பாவங்கள், அறியாத செய்த பாவங்கள் அப்படி கேட்கறது இல்லை. உணர்ந்து நான் செய்த பாவத்தை சொல்லி, ஐயோ தான் தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சிருக்க கூடாது கர்த்தாவேன்னு நான் மன்னிப்பு கேட்ட நாள் சமீபத்தில் என்னைக்குன்னு பாருங்களேன், கம்மியா இருக்கு. சமீபத்தில் நம்ம கேட்ட மன்னிப்பு ரொம்ப தூரத்தில் இருக்கு. நம்ம அப்படி கேட்டிருக்கோமான்னு யோசிங்க. அதை தேவன் விரும்புகிறார். நம்ம ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரை போல நாம் மற்றவர்களுக்கும் மன்னிக்க வேண்டும். இதை விரும்புகிறார். ஏன்னா பாவங்களை மன்னிப்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதல்ல, இது கர்த்தருக்கு உரிய பண்பு. ரெண்டாவது, மரித்தோரை எழுப்புவது, இதுவும் கர்த்தருக்குரியது. எந்த மனுஷனாலையும் முடியாது, எந்த மனிதனாலையும் முடியாது. சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி அவர் உயிரோட வந்துட்டார். நீ ஜெபம் பண்ணதுனால உயிரோட வரல, கர்த்தர் செய்ததினாலே அவர் உயிரோட வந்தார். சரி, என்ன ஜெபம் பண்ணாரு? லாசருவை உயிர்த்தல செய்ய. லாசருவே வெளியே வா. சிறுபெண்ணை உயிரோடு எழுப்புறதுக்கு என்ன ஜெபம் பண்ணார் இயேசு கிறிஸ்து? சிறுபெண்ணே எழுந்திரு. சரி, நாயின் விதவியினுடைய குமாரனை உயிரோடு எழுப்புறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? வாலிபனே எழுந்திரு. நாம நினைக்கிறோம், நம்ம இப்போ 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம், 2 மணி நேரம் ஜெபம் பண்றோம். அவர் ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டாரு. உயிரோடு எழுப்புவது ஜெபங்கள் அல்ல, உயிரோடு எழுப்புவது கர்த்தர். உங்க வாழ்க்கைக்குள்ளையும் செத்து போயிருக்கிற எத்தனையோ காரியங்களை இன்றும் உயிரோடு எழுப்ப தேவன் போதுமானவர். உங்கள் பலவீனங்களை புதுப்பித்து புது பலன் தர தேவன் போதுமானவர். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன காரியங்களை திரும்ப தட்டி எழுப்பி உருவாக்க அது தகுதி பெற்றவர் நம்முடைய கிறிஸ்துவானவர்.
ஞாபகம் வச்சுக்குவோம். அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவரால் தான் கூடும். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற கர்த்தர், இல்லைன்னு முடிஞ்சு போன ஒன்னிலிருந்து தொடக்கத்தை செய்விக்கிற கர்த்தர். வேதம் இவ்வளவு சொல்லிருச்சு, இவர் தேவன், இவர் தேவன், இவர் தேவன், இவர் தேவன். சரி, இலக்கியம் என்ன சொல்லுச்சு இவர் தேவன் அப்படின்னா? தியோஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. தியோஸ், தியோஸ், தியோஸ்னா தேவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு நவுனை யூஸ் பண்றோம், ஒரு பெயர் சொல்லை பயன்படுத்தும் போது, ஒரு பெயர் சொல்லை பயன்படுத்தும் போது முன்னாடி ஏ போடலாம், ஆன் போடலாம், தே போடலாம். இதுக்கு பேர் ஆர்டிக்கல். நான் இங்கிலீஷ் வாத்தியார் இல்லை, இங்கிலீஷ் ஜோர்டனுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவர் இங்கிலீஷ் படிச்சிருக்காரு, எனக்கு தெரியாது. ஒரு பெயர் சொல்லை அறிமுகப்படுத்தும் போது ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும், ஏ, ஆன், தே. இந்த தியோஸ் என்கிற வார்த்தைக்கு எந்த ஆர்டிக்கிளுமே கிடையாது. ஏ காட்னு இதை மொழிபெயர்க்க முடியாது. இதுக்கு ஒரே வார்த்தை தான் காட். ஏ காட் கிடையாது, தே காட் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, கிடையாது. காட், தியோஸ், ஆர்டிக்கிளே இல்லாத ஒரு நவுன். இலக்கியமே இவருக்கு ஒரு பேரை வச்சிருச்சு, இதுனா இவர் தான். பைபிளுக்கும் அதே மாதிரி ஆர்டிக்கிளே கிடையாது. ஏ பைபிள் கிடையாது, தி பைபிள் கிடையாது, பைபிள். வேதத்துல இந்த இலக்கியத்துல ஆர்டிக்கிள் இல்லாத வார்த்தைகள்ல இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது, தியோஸ் அண்ட் பைபிள். ரெண்டுமே கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய சொல். கிறிஸ்து நிகரற்றவர், அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, அவர் கர்த்தர். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். இலக்கியம் சொல்லிருச்சு அவர் கர்த்தர். இந்த வார்த்தை வேற எங்கும் எவருக்கும் பயன்படுத்தப்பட முடியாது, வேறு யாருக்கும் எங்கும் எவருக்கும் பயன்படுத்தப்பட முடியாது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. 1 யோவான் 1வது அதிகாரமும் 1வது வசனமாகத்தான் சொல்லும், யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனமாகத்தான் சொல்லும். ஆனா இது எல்லாத்தையும் விட 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் ரொம்ப அழகா இருக்கும். வாசிங்களேன். 1 யோவான் 1வது அதிகாரம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த வார்த்தை கிறிஸ்துவானவர். அது ஜீவன் வெளிப்பட்டது. அடுத்த வசனம் அப்படிதான் இருக்கும், ஜீவன் வெளிப்பட்டது. அந்த வார்த்தை, அந்த வார்த்தை கிறிஸ்துவானவர். மாம்சமும் சதையுமா அப்படியே வந்தாரு. நான் கேட்டேன், நான் பார்த்தேன், நான் தொட்டேன். அவரை பார்க்க முடியும், அவரை கேட்க முடியும், அவரை தொட்டு உணர முடியும். ஏனென்றால் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிற கர்த்தர், இன்றும் உயிரோடு இருக்கிற கர்த்தர். இலக்கியம் அவருக்கு நிகரான வேற வார்த்தையை வேற எங்கேயும் போடவே இல்லை. இந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குரியது. ஒரே மெய்யான தேவன், ஒரே மெய்யான தேவன். சரி, இன்னொரு இடத்துலையும் இது சொல்லும். சில இடங்கள்ல 2 நவுன் வரும் சேர்ந்தாப்ல, 2 நவுன் வரும், 2 நவுன் வரும். 2 நவுனும் ஒரே நபரை குறிக்கும். இப்படியெல்லாம் யாருக்கு வரும்னா தேவனுக்கு தான் நிறைய வரும். வாசிங்க, தீத்து 2:13, 2 பேதுரு 1:1. நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய, மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய, 2 நவுன், தியோஸ் அண்ட் ரிடீமர். 2 வார்த்தையும் சேர்ந்து ஒரு இடத்துல. இந்த இடத்துலயும் ஆர்டிகிள் வராது, எந்த இடத்துலையும். அப்ப தேவன் சில இடங்கள்ல பண்புகளை அப்படியே வெளிப்படுத்துகிறவராய் வெளிப்படுகிறார். இதெல்லாம் இலக்கியங்கள் அவருக்கு கொடுத்த பெருமை. கிறிஸ்துவை மட்டுமே இதே மாதிரிதான் 2 பேதுரு 1:1 இருக்கும். 2 பேதுரு 1:1 இருக்கும். என்ன இருக்குன்னு பாருங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிறவர்,
நம்முடைய தேவனும் இரட்சகனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய. அப்ப இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போதெல்லாம் ரெண்டு முன்னாடி அட்ஜெக்டிவ் போடுறாங்க. அது பெயர் சொல்லாகவே இருக்கிறது. அட்ஜெக்டிவே பெயர் சொல்லா இருக்கு. அதாவது பண்பை குறிக்கிற சொல்லே பெயர் சொல்லாக இருக்கிறது. இப்படியெல்லாம் யாருக்கு வரும்னா கிறிஸ்துவுக்கு தான் வரும், வேற யாருக்கும் வராது. இலக்கியங்கள் சொல்கிறது இவர் தேவன், இவர் தேவன். இங்கிலீஷில் லிட்ரேச்சர் படிக்கிறாங்க. இங்கிலீஷில் அவங்க படிக்கிற லிட்ரேச்சரில் ஒரு பகுதியில் சங்கீதம் இருக்கு. இருக்கா தம்பி? இருக்கு. இது அமெரிக்கன் காலேஜ், கிறிஸ்டியன் காலேஜ்ன்றதுனால இல்லை. எந்த ஊரில் எவர் இங்கிலீஷ் படித்தாலும் சங்கீதங்கள் படிக்கணும். ஆங்கில இலக்கியத்தில் சங்கீதங்கள்ல ஒரு முக்கிய பங்கு இருக்கு. எந்த காலேஜில் எவர் இங்கிலீஷ் படித்தாலும் சங்கீதம் படிக்கணும். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. இலக்கியத்திலே தேவன் நிற்கிறார், இலக்கியத்தில் தேவன் நிற்கிறார். சரி, அவர் தேவனா மனுஷனா? சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துல முடிச்சிருவோம். அவர் தேவனா மனுஷனா? அவர் தேவனும் மனுஷனும். அப்படியா? அவர் மனுஷகுமாரன். வா, மனுஷகுமாரன்னா மனுஷன் தானே அர்த்தம். மனுஷன் ஆனால் தேவகுமாரன், அதனால அது மனுஷகுமாரன் சொல்லிடலாமா? சில 2 வார்த்தைகளை ஒன்னாக்கும், பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு மேக்கிங் இங்கிலீஷ்ல இருக்கு. அதுக்கு என்ன பேர்னு எனக்கு தெரியல. 2 வார்த்தைகளை ஒரு வார்த்தைகளாக அப்படி மாத்துறது. இப்ப தெப்பக்குளத்துல இருந்து விரகனூர்ல இருந்து சிலைமான் போற ரோட்ல 2 இடத்துல திண்ணைன்னு ஒரு 2 கடை இருக்கும். அது ஒரு பிஸ்கட் கம்பெனி கடை. அங்க ஒரு பொருள் விற்பான். அந்த பொருளுக்கு பேரு பன்லி. பன்லி. இன்னொரு பொருளுக்கு பேரு பரோசா. என்னன்னு கேட்டா, இட்லி மாதிரி பண்ண செஞ்சு அதுக்குள்ள ஒரு ஸ்டஃப் வச்சிருப்பான். பார்க்கிறதுக்கு இட்லி மாதிரி இருக்கும், ஆனா பண்ணு. பன்னு இட்லி ரெண்டையும் சேர்த்து எப்படி பேர் வச்சிருக்கேன்? பன்லி. 2வது பேருக்கு நீங்களே கதை சொல்லுங்க. பரோட்டா, பீஸா. ரெண்டும் ஒரே டெக்ஸ்சர்ல இருக்கும். ஒரு பீஸா பரோட்டா வடிவத்தில் இருக்கும். அதுக்கு பேரு பரோசா. பரோசா. விளையாட்டுக்கு சொல்லல, நிறைய பொருட்கள் அப்படி இருக்கு இல்லையா? அப்படி இருக்குல்ல. இங்கே அது மாதிரி தான். தேவனும் மனிதனும், தேவனும் மனிதனும் ரெண்டையும் ஒரு வார்த்தை ஆக்கிட்டோம். மனுஷகுமாரன். சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன். மனுஷகுமாரன்னா சன் ஆஃப் மேன், தேவகுமாரன்னா சன் ஆஃப் காட். அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார். அது எப்படிங்க 2 ஒரே மாதிரி இருக்க முடியும்? அப்ப அவர் பூமியில வாழும்போது கிறிஸ்துவினுடைய தேவனுடைய மகிமைகளை அவர் இல்லாதிருந்தாரா? தேவ மகிமை இல்லாம வெறும் மனுஷனா மட்டும்தான் பூமியில வாழ்ந்தாரா? அப்படிதாங்க நிறைய பேர் சொல்றாங்க. அவர் பூமியில இருக்கும்போது முழு மனுஷனா இருந்தார். அவருக்கு சர்வ ஞானம் கிடையாது, சர்வ வியாபி கிடையாது, அவர் எல்லாம் சர்வ வல்லவர் கிடையாது. அவர் பூமியில் இருக்கும்போது முழு மனுஷனாக இருந்தார். உயிர் தெழுந்த பிற்பாடு அவர் முழு தேவனாகி போனார் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை அது இல்ல. பூமியிலே அவர் இருக்கும்போது தெய்வ குணங்களை, தெய்வத்துவங்களை அவர் வெளிப்படுத்தாதிருந்தார். அவ்வளவுதான். அவர் வெளிப்படுத்தாதிருந்தார். அதுவும் ஒரு கட்டத்துக்கு பின்னாடி தனக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளாதிருந்தார். மற்ற எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். மற்றவர்களுக்கு கிரியை செய்யும் போது தெய்வத்துவத்தை பயன்படுத்தினார். தனக்குன்னு வரும்போது அவர் செய்து கொள்ளவில்லை. தனக்குன்னு வரும்போது அவர் மனிதனாக இருந்தார். ஜனங்களுக்கு என்று வரும்போது அவர் தேவனாக இருந்தார். எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். பிலிப்பியர் 2:6-7 6ஐயும் வாசிச்சு 7ஐயும் வாசிங்க. 6 ஏற்கனவே வாசிட்டோம். தேவனுடைய ரூபமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தன்னைத்தானே வெறுமையாக்கினா அந்த கனமான எல்லா தகுதிகளையும் இல்லாமல் போயிட்டு அப்படி செஞ்சவர் இல்ல. அந்த அர்த்தத்துல சொல்லல. எல்லாத்தையும் வெளிப்படுத்தாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷனாதான் இருந்தார். இன்னும் தெளிவா சொல்லணும்னா சில வசனங்கள் இருக்கு. ரோமர் 9:5 வாசிங்களேன். ரோமர் 9:5. மனுஷனும் அவர் தான், தேவன் அவர் தான். ஒரே வசனத்துல இருக்கும் பாருங்களேன். பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி அவர் கிறிஸ்துவும்
கடைசி வரி சொல்லுது, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனும் ஆவார். மாம்சத்தின்படி அவர் கிறிஸ்து, ஆனால் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கப்பட தக்க தேவனாவார், சர்வத்துக்கும் மேலான தேவனாவார். இதை நம்ம வாசிக்கும் போது நமக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மாம்சத்துக்குள்ள, மனுஷத்துவத்துக்குள்ள கிறிஸ்து உள்ளே வந்து விடுகிறார். ஒரு வசனத்தை எடுத்தேன், இருக்கான்னு தெரியல. கெனாசிஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் பிலிப்பியர் 2:7 பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்க ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்லைடை போடுங்க, நானும் சொல்றேன். மனித சுபாவத்தை சேர்த்து கொண்டு தெய்வீக மகிமை உரிமைகளை மறைத்து கொண்டார், அவர் இழக்கவில்லை. இதான் அந்த கெனாசிஸ் அப்படின்னு பயன்படுத்தப்பட்ட, தன்னைத்தானே வெறுத்து அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. சரி, 2 சுபாவங்களும் ஒரே நபருக்குள்ளே. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இலக்கியத்தை பார்த்துட்டோம். வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல, வரலாறுல கிபி 210 கான்ஸ்டன்டைன் அரசாங்கம் நிசேயா அப்படிங்கிற ஒரு சங்கத்தின் மூலமாக கிறிஸ்து தெய்வம் அப்படின்னு பிரகடனப்படுத்துச்சு. எப்ப? கிபி 210. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, 210க்கு பின்னாடி தான் கிறிஸ்துவை தெய்வம் என்று உலகம் அறிந்து கொண்டது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த பிரகடனத்துக்கு பின்னாடி தான் நடந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை, அதுக்கு முன்னாடி பாருங்க. இக்னேஷியஸ் கிறிஸ்துவினுடைய 2ஆம் கட்ட சீஷர்கள் இருந்த ஒருத்தர் கிபி 50 கிறிஸ்து தேவன் என்று பிரகடனப்படுத்தினார். யோவான் ஸ்நானகன், மன்னிக்கணும், யோவானுடைய சீஷர்களில் ஒருவராக கருதப்படுகிற பாலிகார்ப், அவர் கிபி 150 கிறிஸ்து தேவன் என்று பிரகடனப்படுத்தினார். அதுக்கு பின்னாடி கிபி 160 ஜஸ்டின் மார்டிர் அப்படிங்கிற ஒரு சீஷர் கிறிஸ்து தேவன் என்பதை பிரகடனப்படுத்தினார். 210 தெர்துல்லியான் அப்படிங்கிறவர் கிறிஸ்து தேவன் என்பதை பிரகடனப்படுத்தினார். எல்லாம் கிறிஸ்துவினுடைய கடைசியா 325 கிபியில தான் நிசேயா சங்கம் கிறிஸ்து தேவன் என்று சொன்னது. இப்ப நிசேயா சங்கம் செஞ்சது என்னன்னா, ஏற்கனவே இருந்த நம்பிக்கையை ஒரு வரலாற்று பதிவாக்கியது. அவ்வளவுதான், புதுசா ஒன்னத்தை சொல்லல. ஏற்கனவே இருந்த நம்பிக்கையை அது ஒரு வரலாற்று பதிவா மாத்துச்சு. அதனால இப்ப சொல்லுவாங்க, நிசேயா சங்கம் தானே முதல்ல கிறிஸ்துவ தேவன் சொல்லுச்சு. சில கோயில்களுக்கு வரலாறு சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த இத்தனாவது தலைமுறையில தான் இது கோயிலாச்சு. இல்ல, அது இல்ல அர்த்தம். இங்கே நம்பிக்கை வழி வழியாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் முகமாக இந்த நிசேயா சங்கம் இந்த பிரகடனத்தை கொண்டு வந்துச்சு. வரலாற்றிலேயும் தேவன் ஆதி முதலாய் தேவனாயிருக்கிறார், ஆதி முதலாய் தேவனாயிருக்கிறார். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, யோவான் ஸ்நானகன் அவரை கிறிஸ்து என்று சாட்சி கொடுத்தார், பேதுரு அவரை கிறிஸ்து என்று சாட்சி கொடுத்தார், அசுத்த ஆவிகள் அவரை கிறிஸ்து என்று சாட்சி கொடுத்தன. ஆமாவா? ஆமா. பிதா அவரை தன்னுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தார் ஞானஸ்நானம் எடுக்கும் போது. அடுத்ததா குமாரனே பல இடங்களில் சாட்சி கொடுத்தார். இப்ப நம்ம அதெல்லாம் பார்த்தோம். நானே ஜீவ அப்பமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்படி அற்புதங்கள் அவர் கிறிஸ்து என்று சாட்சி கொடுத்தன. எல்லாத்துக்கும் மேல அவருடைய பாவமற்ற வாழ்க்கை அவரை கிறிஸ்து என்று பிரகடனப்படுத்துகிறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். சந்தேகப்படுகிறவனாக இருந்த தோமா கிறிஸ்துவை தேவன் என்று கண்டுகொண்ட அந்த க்ஷணத்திலே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மை காட் இஸ் மை லார்ட். என் ஆண்டவரே, என் தேவனே. நமக்கு கேட்கும்போது அது ஒரு சின்ன வார்த்தை மாதிரி தெரியும். என் ஆண்டவரே, என் தேவனே. என் தேவனே கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்துவே கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். சந்தேகப்படுவதற்கு இடமில்லாமல் கிறிஸ்து கர்த்தராயிருக்கிறார். கிறிஸ்து கர்த்தராயிருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுது, வசனம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன அந்த வார்த்தை அப்படின்னா, ஆண்டவரும் தேவனும் இரட்சகருமாகிய கிறிஸ்து
நம்ம சொல்லும்போது சொல்கிறோம்ல, ஆண்டவர்னா பாஸ்ட், ஆண்டவர் ஆளுகிறவர் பிரசன்ட், ஆண்டவர் பாஸ்ட். என்னுடைய முந்தைய வாழ்க்கைக்கும் தேவன் இன்றைய வாழ்க்கைக்கும் இரட்சகர் என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் ஒரே தேவன், என் கிறிஸ்து மட்டுமே. இப்போ கிறிஸ்து தெய்வத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தெய்வத்துவத்தை சந்தேகப்படுறதுக்கு எந்த இடத்துலையும் இடமே கிடையாது. யாராவது உங்களை குழப்ப வருவார்களானால், குறிப்பாக யெகோவா விட்னஸ் நம்மளை ரொம்ப குழப்புவாங்க. சொல்லுங்க, கிறிஸ்து தேவன் என்பதை நான் அறிவேன், நீங்கள் போய் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் குடும்பத்துக்கு சொல்லுங்கள், அனுப்பிச்சு வைங்க, தைரியமாக சொல்லுங்கள். சுவிசேஷத்தை சொல்ல கிறிஸ்துவ வீடுகளுக்கு வராதிருங்கள், நீங்கள் போய் கிறிஸ்துவை அறியாத வீடுகளுக்கு சொல்லுங்கள். நீங்கள் வெளியில் போங்க, உள்ளுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது. கிறிஸ்து தேவனில்லை என்று சொல்லுகிற கூட்டம் கிறிஸ்தவத்துக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாயிருப்போம். அவரே என் தேவனும் என் கர்த்தருமாயிருக்கிறார். ஜோமனோமா, எழுந்திருப்போம். கிருபையுள்ள எங்களின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு பார்க்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவே தேவன், கிறிஸ்துவே கர்த்தர். அவருடைய தெய்வத்துவம் எந்த அளவிலும் சந்தேகிக்கப்படக்கூடாதது என்பதை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறதற்கேற்ற ஆண்டவரே சிந்தையை, அறிவை, பலத்தை நீர் எங்களுக்கு தந்தருள வேணும்னு நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஒரு விஷயம் விட்டு தருகிறோம். கர்த்தாவே, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. வருகிற நாட்களில் இருக்கிற ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.